இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தொழில் ரீதியா உங்க மருமகனுக்கு ரொம்ப பெரிய முன்னேற்றம் இருக்கும். உங்க பொண்ணோட ராசிப்படி இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ராஜயோகம் வரப்போகுது. குடும்பத்திலையும் சரி, ஆபீஸ் நிர்வாகத்திலையும் சரி, யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணா அவங்க உருவெடுப்பாங்க. அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கிற எதிரிகள் எல்லாம் இவங்களை விட்டு காணாம போயிடுவாங்க. என்னம்மா இது? குடும்பத்திலயும் ஆபீஸ்லயும் வானத்தை கொடி கட்டி பரப்பான சொல்றாரு. எப்ப கொடி கட்டி பரப்பா? இந்த சடங்கு எல்லாத்தையும் சரியா செஞ்சு அந்த மறு கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சாதானே அவ கொடி கட்டி பரப்பான்னு சொன்னாரு. ஆர்த்தி, நாம இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் சரியா நடக்க விட்டுருவோமா? நீ எதுக்கடி கவலைப்படுற? வா. அதனாலதான் நான் சுட்டு தரேன்னு சொன்னேன். அவர் அதமா சொன்னாரு. தோசை முருகலா வரணும்னா என்ன நிறைய ஊத்த வேண்டியிருக்கும். ரொம்ப ஆயில் எடுத்துக்கிட்டா ஹெல்த்துக்கு நல்லது இல்லையேன்னு நான் அப்படி தோசை சுடுறது இல்ல. என்ன இருந்தாலும் ஹெல்த் முக்கியம் இல்லையா? அப்போ நானும் எண்ணெய் கம்மியா ஊத்தி தோசை சுட்டு தரேன். அதெல்லாம் நீ இன்னொரு நாள் பண்ணிக்கோ. இப்ப நீ ரூமுக்கு போ. இல்லம்மா, பரவாயில்ல. போன்னு சொல்றேன்ல. சரிம்மா. கார்த்திக், நீ உட்காரு, நான் தோசை சுட்டு கொண்டு சரிம்மா. இப்ப என்ன பண்றீங்க? அம்மா, அப்பா சுடு தண்ணி கேட்டாரா, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னங்க என்னங்க தோசை ஆறி போயிருக்கு, நீங்க அதை கொடுங்க, நான் போய் சூடா தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா கரண்டி. அவங்களுக்கு அண்ணன் பிடிக்கும்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இந்த ரோஜா படத்துல அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு தங்கச்சியை தான் பிடிச்சிருக்குன்னு மாப்பிள்ள சொல்லுவார்ல, அந்த மாதிரிதான் இன்னைக்கு இங்க நடக்க போகுது. வானதி, ரெடியாமா? ஆம்பா, ரெடி. இவ எதுக்கு அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா? எல்லாம் காரணமாதான். ஏன் அவ அலங்காரம் பண்ணிக்க கூடாதா? சரி, நேரம் ஆகுது, காஃபி ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பு. ஆர்த்திமா, அழகா இருக்குடி. என் கண்ணே பட்டுட்டு போல இருக்கு. செல்ல குட்டி. வானதி இப்ப வந்துருவா. வரட்டும். நீங்க பொன்னியின் செல்வன் நாவல் படிப்பீங்களோ? ஆமாமா. அதனாலதான் வானதின்னு பேரு வச்சிருக்கீங்க போல. ஆமாமா. மாப்பிள்ளைக்கு பொண்ணோட பேர் பிடிச்சிருக்கா? பாடுவியாமா? இல்லம்மா, தெரியாது. பரதநாட்டியம் ஏதாவது? தெரியாதுமா. என்ன படிச்சிருக்க? நீங்களே கண்டுபிடிங்க. எம்ஏ, பிஏ. பிகாம். 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் ஸ்கூலுக்கே போனேன். எனக்கு படிக்கணும்னு தான் ரொம்ப ஆசைம்மா. இவ லட்சணத்துக்கு பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லுவாங்களா? இப்ப வேணான்னு எழுந்து போக போறாங்க, பாத்துக்கிட்டே இரு. ராஜேஸ்வரி அம்மா, இவ 2வது பொண்ணு ஆர்த்திங்க. எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கா. நல்லா பாட்டு பாடுவா, நல்லா டான்ஸ் ஆடுவா, ஸ்கூல்ல கூட பேச்சு போட்டி அது இதுன்னு நிறைய பரிசு வாங்கிருக்கா. ரொம்ப புத்திசாலி பொண்ணுங்க என் பொண்ணு. கார்த்திக், உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்களை எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்காமா? உங்களை எல்லாம் பிடிச்சிருக்குமா? ஆனா அவ
அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. கார்த்திக் சொல்லு. நீங்க தான் சொல்லுங்க. வாங்க 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 வாங்கண்ணே வாங்க. வணக்கண்ணே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி ஆ, இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. உட்காருங்க. ஆ, ஏண்டி இந்த ஆள் எதுக்கு இப்ப இங்க வந்து உட்கார்ந்திருக்காரு? தெரியலம்மா. பழத்தட்டு வாழைத்தாருன்னு என்னென்னமோ கொண்டு வந்திருக்காரு. இந்த ஆளுக்கு வேற வேலை வெட்டி இல்ல. சரி வா என்னன்னு போய் பாப்போம். உட்காருங்க சம்பந்தி. வாங்க வாங்க வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு வந்திருக்கீங்க? ஊர்ல வேலை வெட்டி எல்லாம் எதுவும் இல்ல போல இருக்கே. நினைச்சப்பெல்லாம் கிளம்பி வந்துடுறீங்க. நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்போ அவுட் ஹவுஸ்ல இருந்து இங்க வந்தீங்க? ஒருவேளை நான் வந்ததை பார்த்து இதுதான் சாக்குன்னு பின்னாடியே வந்துட்டீங்களோ? நீங்க வந்தது யாருக்கும் தெரியறதுக்குள்ள திரும்பவும் அவுட் ஹவுஸ்க்கே போயிடுங்க. ம், ராஜேஸ்வரி அம்மா திட்ட போறாங்க. பெருசா நம்மளை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துது பாத்தியா? இருக்கட்டும். அண்ணே, ம், அவங்க அவுட் ஹவுஸ்ல இருந்து எப்போ திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. பானதி தான் தங்கச்சி மாட்ட பேசி இவங்க இங்கே இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா. ம்ஹும். ஓ அப்படியா? எனக்கு அந்த விஷயம் தெரியாது இல்லையா? அதான் போன தடவை இங்க வந்துட்டு போன ஞாபகத்திலேயே நான் பேசிட்டேன். எப்படியோ எல்லாரும் ஒண்ணா ஒரே வீட்டுல இருந்தா சந்தோஷம்தான். அப்பா, வாங்க. வாங்கப்பா. எப்ப வந்தீங்க? இப்போதாம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நல்லது. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. எப்படியோ அப்பப்போ நேர்ல வந்து வானதியை பார்த்துட்டு போயிடுறீங்க. அடிக்கடி நீங்க இங்க வர்றது எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. நான் மறக்காம வந்துட்டு போறதை விடுங்க. என் பொண்ணு மாதிரி வானதியை நான் நினைச்சோம். அவ என்ன மறந்துட்டாளேன்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? உண்மைதாம்மா. உனக்கும் மாப்பிள்ளைக்கும் மறு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்குதாமே. அந்த கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடணும்னு உனக்கு தோணவே இல்லை பத்தியா? மா, இவரு சும்மா வந்த மாதிரி தெரியல. வீட்ல விசேஷம் நடக்கிறத எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டு ஏதோ ஒரு காரணத்தோட தான் அவர் இங்க வந்திருக்காரு. உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது கூட நீ என்னை கூப்பிடலன்னா அப்ப நீ என்ன மறந்துட்டேன்னு தானே அர்த்தம்? அப்பா,